ப்ரோக்ராமிங்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி சில ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லாம இறங்கிட்டோம் அப்படின்னா ஆத்துல நீச்சல் தெரியாம இறங்குனது சமம். ஸோ நீங்க கவலைப்பட வேணாம், நான் இங்க இருக்கேன். அண்ட் நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸை பத்தி ஸ்ட்ராங் பண்ணிக்க போறோம். அப்படின்னா அடிப்படையா என்னென்ன தேவை அப்படிங்கிறதுல எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர்னா என்ன? சவுண்ட்ஸ் வியர்ட், ரைட்? எஸ், நமக்கு முக்கால்வாசி பேருக்கு உண்மையாவே கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரில. நான் ஏன் முக்கால்வாசி பேருக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரில அப்படிங்கிறத சொன்னேன் அப்படின்னா, பிகாஸ் மொபைல் ஃபோனுங்கிறதே ஒரு கம்ப்யூட்டர் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. இட் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னது? நீங்களும் ஒரு 2 செகண்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் எலக்ட்ரானிக் மிஷின். ஓகேவா? இது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். ஓகே, தட் டூஸ் சம்திங். ஓகேவா? தட் டஸ் சம்திங். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரானிக் மிஷின் ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணுது, அதனால தான் அது பேர் கம்ப்யூட்டர். த வேர்டு கம்ப்யூட் விச் மீன்ஸ் டு டூ சம்திங். ஸோ அது ஏதோ ஒரு டாஸ்கை பண்ணுது, அதனால தான் அதை வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்ட்டு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட் திங், the main and interesting thing to get into is what is CPU. ஸோ இப்போ நம்ம சிபியூனா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போது சிபியூனா என்ன? the full form of CPU is central processing unit. ஓகே, ஸோ இந்த சிபியூ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். எப்படி? கம்ப்யூட்டருக்கு அதுதான் பிரெயின். ஓகேவா? அப்போது கம்ப்யூட்டரை ஆட்டி படைக்கிறது சிபியூ. ஸோ சிபியூன்னு சொன்னோடனே நம்ம, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பிளாக் கலர் பாக்ஸ். ஓகே, ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ஆஃப் கேஸ் விச் இஸ் கனெக்டட் வித் கம்ப்யூட்டர் மானிட்டர் அண்ட் ஆல்சோ வித் கீபோர்ட். இதுதான் நமக்கு சிபியூனாலே ஞாபகம் வரும். அப்போ உண்மையிலே சிபியூனா அதுதானா அப்படின்னு கேட்டாக்கா, இட்ஸ் டெஃபினெட்லி நாட். ஏன் அப்படின்னா சிபியூங்கிறது அந்த மொத்த பார்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன சிப்பு தான். அந்த சிப்பு தான் சிபியூ அப்படிங்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சிப்பை வந்து ப்ராசஸர்னு கூட சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு சிபியூவை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம 2 விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர்னா என்ன, தென் சிபியூனா என்ன. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். அந்த 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் அப்படிங்கிறது. நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாதான் நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்கவோ, அதை வச்சு ஒரு கதை ஏதாவது கிரியேட் பண்ணவோ முடியும். கரெக்டு தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஏதாவது புரியணும்ல. அப்போதானே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறேன், ஹே கம்ப்யூட்டர் ஜஸ்ட் டூ திஸ் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, அந்த கம்ப்யூட்டர் அந்த ஒர்க்கை செய்ய போதா என்ன? அதால் செய்யவே முடியாது. அப்போது கம்ப்யூட்டருக்கு மேலே என்ன புரியுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கிட்ட பேசி ஒரு வேலையை அதை செய்ய சொல்ல முடியும். அதனால ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அண்ட் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டருக்கு அப்படின்னு இல்லை, எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்கா, 2 விஷயம்தான். ஒன்று 0, இன்னொன்று 1. ஃபயர் அண்ட் வாட்டர் மாதிரி. ஓகேவா? அப்போ அந்த 0 இல்லைனா 1 அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மிஷினுக்கு வந்து தெரியும். அப்போ அந்த 0 அண்ட் 1 வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பைனரி கோடு அப்படின்னு சொல்லுவோம். பை அப்படின்னா 2, இங்கே 0 ஒன்று இருக்குது, 1 ஒன்று இருக்குது, மொத்தம் 2. அதனால இதை வந்து பைனரி கோடு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அந்த பைனரி கோடு மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியும். அப்போது இந்த பைனரி கோடு வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கா, இதை வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, இப்போ நான் தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியும், இங்கிலீஷில் சொல்கிறதுனால புரியலாம். அப்போது ஒரு லாங்குவேஜில் நம்ம கன்வே பண்ணால் தான் அது நமக்கு புரியும். அதே மாதிரி மிஷினுக்கும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நம்ம கன்வே பண்ணணும்ல, அப்போ தானே அதுக்கும் அது புரியும். அப்போது மிஷினுக்காக நம்ம கன்வே பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக அது வந்து மிஷின் லாங்குவேஜ்னு பர்டிகுலராக சொல்லலாம். அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லும்போது லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம, அதாவது ஹியூமன்ஸுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ஸில் நம்ம கேள்விப்பட்டு வந்த அதே மாதிரி லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, பைத்தன், ஜாவா அண்ட் எட்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் கிட்ட பேசுவோம். ஓகே, பேசுவோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு டாஸ்க்கை வந்து செய்ய சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னென்னா பைத்தன், ஜாவா போன்ற லாங்குவேஜஸ்.
ஸோ இந்த லாங்குவேஜஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த பைத்தன் ஜாவா போன்ற லாங்குவேஜஸ் அண்ட் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ நமக்கு தெரிஞ்சதை அதுகிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒன்று நமக்கு தெரிஞ்சது அதுக்கு தெரிஞ்சதுதான் அதுக்கு புரியும், இல்லை அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சொன்னா அதுக்கு புரியும். நான் கரெக்டாக தானே சொல்றேன்? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. அவருக்கு பேர் தான் கம்பைலர். இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். அப்போ நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் கோட்ஸ் லோ லெவல் லாங்குவேஜுக்கு மாற்றப்படும். அதனால அது வந்து கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சிடும். தென் கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராமை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம கம்பைலர் பற்றி பார்த்துட்டோம். கம்பைலர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் ரொம்ப முக்கியமானவர் தான். ஏன்னா நம்ம பைத்தனை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பைத்தனுக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா இன்டர்பிரிட்டர். ஓகேவா? இந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு செட் ஆஃப் கோட் லைன்ஸை, அதாவது ப்ரோக்ராம் கோடை லைன் பை லைனா உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரீட் பண்ணி லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஒரு இன்டர்பிரிட்டரோட வேலை. ஸோ இப்போ நம்ம கம்பைலர்னா என்னன்னு பார்த்துட்டோம், இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துருவோமா? இப்போ கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஏகப்பட்டது சொல்லலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நான் இப்போ சொல்றேன். வை பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல்ஸை பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு மொத்த சோர்ஸ் கோடுனா ஒன்றும் இல்லை, நம்ம எடிட்டரில் எழுதக்கூடிய கோடு. ஓகேவா? இந்த மொத்த ப்ரோக்ராம் கோடு, அதாவது அந்த சோர்ஸ் கோடை அப்படியே பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணும். இதுதான் கம்பைலரோட வேலை. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு லைன் ஆஃப் சோர்ஸ் கோடையும் எடுத்து ஒவ்வொரு பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுதான் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். இப்போ நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமில் எரர் வரப்ப, அதாவது ரொம்ப டென்ஷனான டயத்தில். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தாக்கா த கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்பைல் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு கம்பைலர் வந்து ஒரு மொத்த சோர்ஸ் கோடையும் ஒரு பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணுறப்ப எடுத்துக்கிற டைம், அந்த டைம் இருக்குல்ல, இந்த சோர்ஸ் கோடு பைனரி கோடா கன்வெர்ட் ஆகுற டைம் இருக்குல்ல, அந்த டைம் தான் நம்ம வந்து கம்பைலர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே சமயம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ரன் டைம் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். இங்கே இந்த ரன் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைலர் வந்து ஒரு சோர்ஸ் கோட பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணுச்சுல, அந்த பைனரி கோட கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும்ல, அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் வந்து நம்ம ரன் டைம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் கம்பைலர் டைம் அண்ட் ரன் டைம் பற்றி நல்லா தெளிவாகவே புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த டாபிக் குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா சின்டாக்ஸ். இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் கேள்விப்படாமே இருக்கலாம். கவலை வேணாம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுவும் ஈஸியாக. எல்லா டெவலப்பருக்குமே இந்த சின்டாக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா சின்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா சின்டெக்ஸ்னா ஒன்றுமே இல்லை, இங்கிலீஷுக்கு நம்ம கிராமர்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா இங்கிலீஷை மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ. அதே சமயம் தமிழுக்கு இலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், தமிழை எந்த ஒரு தப்பும் இல்லாமல் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும். அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ரூல்ஸ் கிட்டத்தட்ட கிராமர் மாதிரி ஆக்ட் ஆகி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் படி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதணும்னா அது எரரே இல்லாமல் ரன் ஆகும். இந்த சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஒரு டெவலப்பராக அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். பயப்பட வேணாம், நான் இருக்கேன். ஓகேவா? இப்போ பேராடிம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சாலோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சாலோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேராடிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் அன் அசம்ஷன். இன்னும் வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஐடியாலஜின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து சில விஷயங்கள்லாம் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெண்டரை கேட்டகரைஸ் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பொண்ணுனா இப்படி தான்ப்பா இருக்கணும், ஒரு பையனா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில அசம்ஷன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சில மாதிரி சொல்லி தரலாம். அதே மாதிரி பேராடிம்ங்கிறது சில அசம்ஷன்ஸ், அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இப்படி தான்ப்பா இருக்கணும்,
இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கேட்டகரிக்குள்ள வரும்பா அப்படின்னு செக்மெண்டா பிரிக்கிறது நம்ம யூஸ் பண்றது தான் என்னது அப்படின்னாக்கா பேராடிம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஸோ அந்த பேராடிம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம ப்ரோக்ராமிங் கூட சேர்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ப்ரோக்ராமிங் பேராடிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வார்த்தையா மாறுது. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பேராடிம் வந்து ரெண்டு மேஜர் டைப்ஸாக பிரிக்கப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இம்பரேட்டிவ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டிக்ளரேட்டிவ். இந்த இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேராடிமை நம்ம மூணு மேஜர் டைப்ஸாக பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பேரலல் ப்ரோக்ராமிங் அப்ரோச். இந்த மூணுத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ரெண்டு தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம மோஸ்டா ப்ரொசீஜர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும், இப்படி தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரூல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ரூல்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். ஸோ அதுக்கான மேஜர் அண்ட் மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சி ப்ரோக்ராமிங் சொல்லலாம். ஈவன் C++ அண்ட் ஜாவா ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். அந்த செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். இதை பற்றி தான் எல்லா இன்டர்வியூலையுமே கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னாக்கா என்ன நான் சொல்ல தேவையில்ல, அந்த பேர்ல இருக்கு. இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். அதாவது அந்த ப்ரோக்ராம் மெயினாகவே ஆப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது எதுவாக வேணா இருக்கலாம். அது ஒரு பெண்ணா இருக்கலாம், பேப்பரா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இங்க ப்ரோக்ராமிங்ல நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் மென்ஷன் பண்ணிடுவோம். அண்ட் அந்த ஆப்ஜெக்டை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறது தான் அந்த ப்ரோக்ராமோட வேலை. அண்ட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் ஜாவா. ஈவன் பைத்தான் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம ரெண்டாவது மேஜர் டைப்பான டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிமை பத்தி பார்க்க போறோம். இதுல 3 மேஜர் டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல், செகண்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டேட்டா டிரைவன் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிமை 3 டைப்ஸாக பார்த்தோம். அந்த 3 டைப்ஸில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு தான். அது வந்து ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டேட்டா டிரைவன் ப்ரோக்ராமிங். ஏன் அப்படின்னாக்கா இது ரெண்டு தான் நம்ம வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மெயினாக ஃபங்க்ஷன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படின்னாக்கா இப்போ நம்ம சிம்பிளாக ஏவையும் பியும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். அதாவது ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுல தான் பார்க்குமே தவிர அது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்து பார்க்காது. ஸோ நம்ம என்னென்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அந்த டாஸ்க்கை ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறதுல தான் அதோட ஃபுல் ஃபோக்கஸுமே இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னாக்கா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம 75% ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை தரோ பண்ணிட்டோம். அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100% பீப்புளுக்கு தான் அவங்க ப்ரோக்ராமிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கீங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்குவோம். இப்போ யாராச்சும் வந்து நம்மள்கிட்ட பைத்தன் வந்து என்ன மாதிரி கேட்டகரியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான பதில நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா வெயிட் நான் சொல்கிறேன். ஓகே, ஏ பைத்தன் இஸ் அ high level interpreted object oriented and dynamically typed language. இப்போ நான் சொன்ன பதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடச்சி நான் சொல்லித்தரேன். பட் இப்போ நான் சொன்ன இந்த ஆன்சர் வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்வியூவில் நான் ஃபேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ இப்போ நான் அவங்களுக்கு பிரேக் பண்ணி சொல்கிறேன். ஸோ பைத்தன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தன் ஜாவா இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் வரும். ஸோ இட் இஸ் செட் டு பி அஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். அப்படின்னா நமக்கு தெரியும் இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு சோர்ஸ் கோடையும் ஒவ்வொரு லைன் பை லைனாக எடுத்து அதை வந்து பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ பைத்தனில் இன்டர்பிரிட்டர் இருக்குது, இன்டர்பிரிட்டர் கான்செப்ட் இருக்குங்கிறதுல இப்போ நம்ம அஷ்யூர் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்படின்னாக்கா இதில் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மெயினான ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுங்கிறதுலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ and the last one comes as dynamically typed programming. என்னடா அது dynamically typed programming புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அது என்ன நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அந்த 2 விஷயம் தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா வேரியபிள்.
ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சின்ன வயசுல மேத்ஸ்ல படிச்சிருந்ததுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம். வேரியபிள் எக்ஸ், வேரியபிள் ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணும், இந்த வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த பேர்லேயே இருக்கு, இட் இஸ் எ வேரியபிள். அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த எக்ஸில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ரைட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னாக்கா இப்போ இந்த எக்ஸில் வந்து நான் 5ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டேன் தான் அர்த்தம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5 தான் சொல்லுவீங்க. ஸோ எக்ஸுங்கிறதோட வேல்யூ 5ன்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம். அந்த எக்ஸுங்கிறது வந்து ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே நம்ம 5ன்னு கொடுத்த வேல்யூ வந்து ஒரு டேட்டா. ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் நம்ம 5ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதா நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செர்டைன் லாஜிக் எழுதுனதுக்கப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னு வந்திருக்கும், ஈவன் வித்தவுட் எனி எரர். ஏன்னா நம்ம லாஜிக் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அட் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி ப்ரோக்ராம் எக்ஸோட வேல்யூ 5 இருந்தது. எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷனில் 20 நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த சேஞ்சஸ் தான் வேரியபிள், வேரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் வேரியபிளுக்கு வேரியபிள்னே பேர் வந்துச்சு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அது டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படிங்கிற நேம்ல இருக்கு, ஒரு டேட்டா அதோட டைப்பை சொல்கிறது தான் டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 5ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அப்போ அதில் அந்த 5ங்கிறது ஒரு டேட்டா அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 5ங்கிற அந்த டேட்டா அது என்ன மாதிரி டைப், அது எந்த டைப்பில் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு டேட்டா இருக்குது, அதோடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு வரேன். இப்போ என் கையில் ஒரு உண்டியல் இருக்குது, இதில் நான் ஒரு 5 ரூபி காயினை போடுறேன். ஸோ இப்போ இந்த உண்டியல்ல நான் போட்டது ஒரு 5 ரூபி காயின். இந்த 5 ரூபி அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா. அந்த 5 ரூபி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கும், மெட்டல் வடிவத்தில் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் இந்த உண்டியலுக்கு சொல்லிடுறேன். ஸோ எகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 50 ருபீஸ் நோட்டை எடுத்து இந்த உண்டியலில் போடுறேன். இப்போ இந்த உண்டியல்ல நான் போட்ட 50 ருபீஸ் நோட்டு ஒரு பேப்பர் மெட்டீரியல் ஆட்டம் உள்ள போணுச்சு. ஸோ நான் போட்டது ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு 5 ரூபி காயின், அது வந்து ஒரு மெட்டல். ரெண்டாவதாக போட்டது ஒரு 50 ரூபி நோட், அது வந்து ஒரு பேப்பர். இப்போ இந்த உண்டியல ஒரு கம்ப்யூட்டரை அசீவ் பண்ணிக்கோங்க. இந்த உண்டியல்கிட்ட நான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் போட்டது காயின், அதை நீ வந்து எப்படி வேணாலும் உள்ள வச்சுக்க, அதாவது அதை நீ நசுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் நான் செகண்டா ஒன்று போட்டேன்ல, அது வந்து ஒரு பேப்பர் மெட்டீரியல், அதை நீ பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நீ அதை கசக்கி கிழிச்சிட்டினா அந்த காசு செல்லாம போயிடும். இப்படின்னு நான் இதுகிட்ட சொல்றப்போ இந்த உண்டியல் என்ன பண்ண போகுது அப்படின்னா காயின்ஸை அலட்சியமாகவும் ரூபா நோட்டை பத்திரப்படுத்தியும் வச்சுக்கும். ஸோ நம்ம போடுற டேட்டாவோட டைப்பை பொறுத்து இந்த கம்ப்யூட்டர் அதோட ஒர்க்கை டிஃப்ரெண்ட் வேஸில் பார்க்கும். அதாவது காயினுக்கு வந்து அலட்சியமாகவும் ருபீஸ் நோட்டுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்த மாதிரி. இதோட எளிமையா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு பைத்தன்லையும். இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அந்தந்த இடத்துல அப்ளை பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா சொன்னா இப்பவே ஏன்டா இதை படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸுக்கு தேவையான முக்காவாசி கான்செப்ட்ஸ் தரவு பண்றோம்னு நினைக்கிறேன். அண்ட் மறந்துட்டேன், டைனமிக்லி டைப்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்றதா சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ வேரியபிள்னால என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு டேட்டா டைப்னால என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ டைனமிக்லி டைப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ டைனமிக்லி டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம், இப்போ நம்ம எழுதக்கூடிய பைத்தன் ப்ரோக்ராம், இது வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப ரன் டைம்ல வந்துட்டு நமக்கான டேட்டா டைப் வந்து தீர்மானம் செய்யப்படும். அதாவது இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதுறப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே சமயம் ஒய் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் கொடுக்குறேன். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், ஒய் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ
இந்த ரெண்டு விஷயத்துலையுமே ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம். ஆனா இப்போ இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா டைப் இருக்குல்ல, 5ங்கிறது ஒரு இன்டிஜர், ஜி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ரெண்டு டேட்டா டைப்போட வேல்யூவும் ரன் டைம், அதாவது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ரன் டைம்ல தான் தீர்மானம் செய்யப்படுது. ஸோ அதனால தான் இதை டைனமிக்கலி டைப்னு சொல்றோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் மாஸ்டர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம சூப்பர் ரெடி டு கெட் இன் டு ப்ரோக்ராமிங். அண்ட் நான் உங்கள் குரு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர்.